ஆம்ஸ்டர்டாமில் கடந்த டிசம்பர் மாதம் ஜூலியா என்ற சிறுமி படம் பிடித்த விசித்திரமான சம்பவம் இது. ஒரு மரக்காலனி பனியில் தானாக நடந்து சென்றது. சுற்றி இருந்தவர்களை வியப்புக்குள்ளாக்கியது. அதைத் தொடர்ந்து வலைதளத்தில் இதுபோல பல காட்சிகள் ஒளிபரப்பானது. போலந்து நாட்டு பனிமலையில் மரத்தாலான ஒரு பனிச்செருக்கு வண்டி தானாக சறுக்கிச் சென்றது. பிராக்யூ பள்ளி ஒன்றில் மர அலமாரி ஒன்று மாணவர்களை விரட்டிச் சென்று பயமுறுத்தியது. பாரிஸில் பென்சில் ஒன்று ஒரு நபரின் முகத்தில் தானாக வரைந்தது. போஸ்னாமில் மர டைஸ் ஒன்று பேய் பிடித்தது போல ஆட்டத்திலிருந்து விலகி கடையெங்கும் ஓடியது. இந்த விசித்திர சம்பவங்களின் காரணத்தை அப்போது யாரும் அறிந்திருக்கவில்லை. இனி நீங்கள் காணப்போவதும் அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை தான். சில ஆண்டுகளுக்கு முன்பு பயங்கரமான புயல் ஒன்று வார்ட்ரா பள்ளத்தாக்கினை தாக்கியது. நடுநிசியில் சக்தி வாய்ந்த மின்னல் ஒன்று மலை உச்சியின் மீதிருந்த ஓக் மரத்தில் இறங்கியது. அது ஒரு சாதாரண மரம் அல்ல, மந்திர சக்தி நிறைந்த மரம். அந்த மரத்தின் அதிசய சக்தியை அறியாத மக்கள் அதனை ரம்பத்தால் அறுத்து பலகைகளாக்கினர். அந்த பலகைகள் மூலம் நூற்றுக்கணக்கான பொருட்கள் உருவாக்கப்பட்டன. ஒவ்வொரு பொருளிலும் மரத்தின் மந்திர சக்தி சில துளிகளே இருந்தன. மரத்தின் மொத்த மந்திர சக்தியும் சென்றடைந்தது இந்த நாற்காலியில்தான். அதனால் மனிதன் நினைத்ததை நனவாக்கும் சக்தி இந்த மந்திர நாற்காலிக்கு கிடைத்தது. அந்த மந்திர சக்தி இதுவரை உலகம் அறியாத ஒன்று. அப்படிலாம் ஒண்ணு ஆகாது. நேத்து வயலின் மாஸ்டர் ஜேம்ஸுக்கு அழுகுன முட்டையால அடி விழுந்துதான். அவன் தப்பா வாசிச்சிருப்பான். எனக்கு ரசிகர்களை பத்தி கூட கவலை இல்ல. நாம வாசிக்கிற இடத்துக்கு பக்கத்துல தான் எங்க அக்கா வேலை பாக்குறா. அவளை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. அவ சொல்றதுக்குலாம் நீ எதுக்கு பயப்படுற? அவ இன்னைக்கு நல்ல அந்தஸ்துல இருக்கா. அதனாலதான் நாம இப்படி தெருவுல வாசிக்கிறது அவளுக்கு சுத்தமா பிடிக்கும். ப்ரோக்ராம்க்கு நாங்களும் வரோம். உங்களை யார் வர சொன்னது? நாங்களே என்ன நடக்குமோன்னு பயந்துகிட்டு இருக்கோம். நீங்க பயப்படாம வாசிங்க. எவனாவது உங்க மேல அழுகுன முட்டையை வீசினானா அவன் மண்டைய உடைச்சிடுறேன். இவ செஞ்சாலும் செய்வான். என்ன சத்தம் அது? கதவை நல்லா தானே பூட்டின. பூட்டின வண்டிக்குள்ள பூதம் நுழைஞ்சிருக்குமோ? சேர் தானா நகருது. நிச்சயமா இது பிசாசோட வேலையே தான். எங்க போகுது? யாரோ கால் மேல விழுந்த மாதிரி இருக்கு. இல்ல செல்லோதான் ஆடுதுன்னு நினைக்கிறேன்.
நான் அதை நல்ல தானே கட்டி வச்சேன். ஒருவேளை அது பிசாசா இருக்குமோ? இங்க பாருங்க, ஏதோ விழுந்த மாதிரி இருக்குன்னு சொன்னல. ஆமா, நான் சொல்றத என்னைக்கு நம்பி இருக்கீங்க? இது எப்படி இங்க வந்திருக்கோம்? வானத்துல போயிட்டு இருந்த ஏதோ ஒரு ஏரோப்ளேன் மால் அடிச்சு சதறி இருக்கும். அதுல இருந்து இது கீழே வந்திருக்கும். போட அறிவு கொழுந்து, ஏரோப்ளேன்ல இந்த மாதிரி போட்டு சேர்லாம் இருக்காது. அப்ப இது எப்படி இங்க வந்தது? சண்டை போடுறதை நிறுத்திட்டு முதல்ல வயலின் கீழே இருக்குங்க. ஏற்கனவே ஷோக்கு டைம் ஆயிடுச்சு. எல்லாரையும் சந்தோஷப்படுத்துற அருமையான திருவிழா. இதுவரைக்கும் நீங்க பார்க்காத அதிசய திருவிழா. ஆடுங்க, பாடுங்க, கொண்டாட்டம் போடுங்க. உங்க கவலைகளை மறந்து காட்சிகளை பாருங்க. கொடுத்த காசுக்கு குதூகலமா கும்மாளம் போடுங்க. வாங்க வாங்க, குடும்பத்தோட வாங்க. குழந்தைகளை சந்தோஷப்படுத்த பவுன்சிங் பலூன், மேஜிக் ஷோ எல்லாம் இருக்கு. அற்புத திருவிழா, ஆடம்பர திருவிழா. என்னது? கண்ணாடி கடை. என்ன நக்கல? கடை போடுறதுக்கு வாடகை எடு. அதான் நேத்தே கொடுத்தனே, மறுபடியும் தர முடியாது. அப்ப கடையை காலி பண்ணு. பண்ணலனா என்னடா பாத்துக்கிட்டே இருக்க, திமிரா பேசிட்டு இருக்க? என்னடா பண்ணு, கிளம்பு. இப்ப எதுக்காக இந்த ஓட்டச்சாலை தூக்கிட்டு வரீங்க? கால் வலிச்சா உட்காருதான். ஸ்டேஜ் அங்க இருக்கு. தெருவுல வாசிக்க போறமே நீ தானே பயந்துகிட்டு இருந்த. இப்ப பாரு, ஸ்டேஜே போட்டிருக்காங்க. நீங்க தான் ஜானி ஆர்கெஸ்ட்ராவா? அமெரிக்கால இருந்தா வரீங்க? இல்ல. அப்ப இங்கேயே வந்தீங்க. இந்த ஸ்டேஜ் நாங்க ஜானிக்காக ஒதுக்கி இருக்கோம். நீங்க முதல்ல இடத்தை காலி பண்ணுங்க. போங்க போங்க. அப்ப நாங்க எங்க வாசிக்கிறது? டாய்லெட் பக்கத்துல இடம் இருக்கு, அங்க வாசிங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த எக்ஸிபிஷன் மேனேஜர் யாரு? யாராவது மேனேஜர் எங்கன்னு சொல்லுங்க. அந்த மேனேஜர் நான் தான். என்ன வேணும் சொல்லுங்க. நாங்க வாசிக்கிறதுக்கு இந்த ஸ்டேஜ் வேணும். நீங்க தான் டான்சர் மார்டினா? இல்ல, நாங்க கிளாசிக்கல் மியூசிக் வாசிக்க போறோம். பதில் சொல்லாம போனா என்ன அர்த்தம்? என்னடா? எங்களுக்கு ஸ்டேஜ் வேணும். இந்த காலத்துல உங்க மியூசிக் எல்லாம் எவையா கேப்பா? அப்படி எங்கயாவது ஓரமா நின்னு வாசிட்டு கிளம்புற வழிய பாருங்க. அப்ப நல்ல இடமா நீங்களே காட்டுங்க. நல்ல இடம், வாங்க காட்டுறேன். வா. மடைய மியூசிஷியன்ஸ்ங்கற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம எப்படி பேசுறான் பாத்தீங்களா அந்த கட்டகால? இதோ இங்க நின்னு வாசிங்க, யாருக்கும் தொந்தரவே இல்லாம இருக்கும். அப்புறம் இத மாட்டிக்கங்க. இன்னைக்கு முழுக்க இத கைட்ட கூடாது, ஓகே? நாங்க என்ன லுக்கு? ஆரம்பிங்க. ப்ரோக்ராம் நடக்கிறது உன் கண்ணுக்கு தெரியல? போயா இங்க இருந்து. சொன்னது கால்ல விழல, ஸ்பீக்கர் அவுட்டா? போங்கடா. சொன்ன உடனே அவங்க ஓடிட்டாங்களே. ஒருவேளை எனக்கு மந்திர சக்தி வந்திருக்குமோ? அதனாலதான் எல்லாரும் என்ன பார்த்து பயந்து வர்றாங்க. அப்படின்னா பீஸா வர வைப்பாங்களா? உடனடியா இப்ப இங்க 3 பீஸா வரணும். என் தம்பி தெரியாம ஆர்டர் கொடுத்துட்டான். இதுக்கு எங்க கிட்ட காசு இல்ல. எங்களுக்கு பீட்சா
ஆமா ஆமா, எதுக்காக இது கொடுத்துட்டு போறோம்? ஒருவேளை அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக இருக்கலாம். இது சாப்பிட்டு பார்க்கலாமா? முதல்ல நீ சாப்பிடு. உனக்கு மந்திர சக்தி வந்தா நீ என்ன நடக்கணும்னு ஆசைப்படுவ பிலிப்? ஒரு லேட்டஸ்ட் மாடல் கார வர வச்சு கொடுப்பியா? நம்ம அப்பா அம்மாக்கு வேலை கிடைச்சு நல்ல பணம் சம்பாதிச்சு பெரிய கோடீஸ்வரங்களாகணும், அதான் என் ஆசை. அங்க பாருங்க, ஆண்டி வராங்க. 7:30 ஆரம்பிச்சாச்சுன்னு சொல்லு. வாக்கா, எப்படி இருக்க? இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ப்ரோக்ராம் பண்றோம். அத எதுக்கு தெருவுல பண்ணிட்டு இருக்க? நல்ல வழியில காசு கிடைச்சா இப்படி தெருவுல வாசிக்கிறதுல தப்பு இல்ல. நீங்க எங்க வேணாலும் வாசிப்பீங்க, உங்களுக்கு என்ன? ஏமானம் தானே கப்பல் இருந்து. எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நாங்க வேலையில இருக்கோம். வா வாசிக்கலாம். இப்படி தெருவுல வாசிச்சு ஏமானத்தை வாங்காம நான் சொல்ற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி தரேன். என்ன வேலை? கப்பல்ல வாசிக்கிற வேலை. குவீன் விக்டோரியாங்கிற கப்பல் உலகத்தையே சுத்தி வர போகுது. அதுல வாசிக்கிற கான்ட்ராக்ட உங்களுக்காக ஏற்பாடு பண்ணிருக்கேன். இந்த சான்ஸ் வேற யாருக்குமே கிடைக்காது. ஓகேவா? நான் புருஷன் கிட்ட கேளு. இந்த கான்ட்ராக்ட் எத்தனை நாளைக்கு? 1 வருஷத்துக்கு. 1 வருஷத்துக்கு நாங்க கப்பல்ல வாசிச்சா எங்க குழந்தைங்களை யார் பாத்துக்கிறது? குழந்தைகளை நான் பாத்துக்கிறேன். கொஞ்ச நாள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருந்தாதான் அவங்களுக்கு ஒரு டிசிப்ளின் வரும். இன்னும் 2 நாள்ல கப்பல் புறப்பட போகுது, நீங்க தயாரா இருங்க. மரியா, 1 வருஷம் நாங்க குழந்தைங்களை பிரிஞ்சிருக்கணுங்கிறியா? முடியாது, இந்த வேலை எங்களுக்கு வேண்டவே வேண்டாம். நீ இந்த பதில தான் சொல்லுவேன்னு நான் எதிர்பார்த்தேன். உங்களுக்கு எல்லாம் என்ன சொன்னாலும் புத்தி வராது. எப்படியோ போய் தொலைங்க. சோத்துக்கு லாட்டரி அடிச்சீங்கன்னா அப்ப தெரியும். ஹலோ, நான் தான். மாமி, எங்களை ஆண்டி வீட்டுக்கு அனுப்ப போறீங்களா? இல்லடா கண்ணா. எங்களை விட்டுட்டு நீங்க போயிடுவீங்களா? உங்களை தனியா விட்டுட்டு நாங்க எங்கேயும் போக மாட்டோம், பயப்படாதீங்க. தைரியமா இருங்க. அது மட்டும் இல்ல, 1 வருஷம் உங்களை பார்க்காம எங்க 2 பேரால மட்டும் இருக்க முடியுமா என்ன? எந்த கஷ்டம் வந்தாலும் நாங்க உங்களை பிரியவே மாட்டோம். மனசு மாறிட மாட்டீங்களே மம்மி? இல்ல, எந்த பிரச்சனை வந்தாலும் எங்க முடிவை மாத்திக்க மாட்டோம். மரியா, குழந்தைங்களை பிரிஞ்சு நாங்க கஷ்டப்படணுங்கிறது தான் உன்னோட விருப்பமா? என்னோட விருப்பம் தானே. புத்திசாலித்தனமா நீங்க 2 பேரும் நான் வாங்கி தர கப்பல் வேலையை ஒத்துக்கிட்டு சம்பாதிச்சு பணக்காரங்களாகணும். அதான் என்னோட விருப்பம். என்ன சத்தம் இது? இந்த வேலையை ஏத்துக்கிறோம். என்ன, நிஜமாதான் சொல்றியா? ஆமா, நிஜமாதான். அந்த கப்பல் வேலைக்கு நாங்க போறோம். உலகத்தை சுத்தி பார்க்கணும்னு நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். இந்த வேலைக்கு போனா எங்களால லட்சமா சம்பாதிக்க முடியும். குழந்தைங்க 3 பேரும் இவங்க வீட்லயே இருக்கட்டும். என்ன சொல்ற? ஆமா, குழந்தைங்களை நீயே பாத்துக்க. மம்மி, ஏதோ நீங்க திருந்தினா எனக்கு சந்தோஷம் தான். நீங்க போய் சீக்கிரமா உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுங்க. இது இப்பவே கிளம்புறோம். பை. கொஞ்சம் இருங்க, எங்க வரணும்னு கேட்டுட்டு போங்க. டாடி, டாடி நில்லுங்க. ஓய், ப்ரோகிராம பாதியில விட்டுட்டு எங்க போறீங்க? நான் என்ன கேனையா? 1 பைசா தரமாட்டேன் சொல்லிட்டேன். இந்த கோட்டச்சார வச்சுட்டு என்ன பண்றது? அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பேக் பண்றாங்க. நம்மள விட்டுட்டு எங்கேயும் போக வேணான்னு நீயாவது போய் சொல்லு. என்ன பண்றீங்க? பார்த்தா தெரியல, ஊருக்கு போக பேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களை விட்டுட்டு போக மாட்டீங்கன்னு ப்ராமிஸ் பண்ணீங்களே. ஆமா, பண்ண அதுக்கு என்ன இப்போ? அப்ப ஏன் போறீங்க? 1 வருஷத்துக்கு கப்பலை வாசிச்சா லட்சக்கணக்கில் பணம் கிடைக்கும். உங்களுக்காக நாங்க இந்த சான்ஸை விட முடியாது. டாடி நில்லுங்க.
நீங்களும் போயிட்டா எங்களை யார் பாத்துப்பாங்க மம்மி? 3 பேரும் மரியா ஆண்டி வீட்ல இருங்க. எங்களால முடியாது, அவங்க சரியான சிடமுஞ்சி. போன லீவுக்கு மரியாண்டி வீட்டுக்கு போன போது பிஸ்கெட் எடுத்து சாப்பிட்டேன். அதுக்கு அவங்க என் மண்டையில கொட்டின கொட்டு இன்னும் வலிக்குது தெரியுமா? அவங்க வீட்லயே எங்களை விட போறீங்க? நாங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா மம்மி? போய் திங்ஸ் எல்லாம் எடுத்து வைங்க. காலையில மரியா ஆண்டி வந்துருவாங்க. ஏன் இன்னும் இங்கே நிக்கிறீங்க? போங்க. போர்டிங் பாஸ் காட்டுங்க. இல்ல, நாங்க வழி அனுப்ப வந்தோம். நீங்க உள்ள போக முடியாது, இப்படி ஓரமா நில்லுங்க. ஓகே சார். மம்மி, ஏய், எங்களுக்கு குட் பை சொல்லாமே போறீங்க? சரி சரி கிளம்பு. ஆண்டிக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க. மம்மி, பார்த்ததெல்லாம் போதும். இன்னும் 1 வருஷத்துக்கு வாழை சுட்டிக்கிட்டு பேசாம இருக்கணும். வாங்க வாங்க. பார்த்தது போதும். இன்னையில இருந்து நீங்க 3 பேரும் நான் சொல்றத மட்டும்தான் கேட்கணும். கலாட்டா பண்ண கூடாது. சுவர் எல்லாம் அழகா பெயிண்ட் பண்ணிருக்கு, கையெல்லாம் வச்சு அழுக்காக்க கூடாது. இங்க இருக்கிற எல்லா பொருளும் காஸ்ட்லியானது. அதனால என்ன கேட்காம எந்த பொருளையும் நீங்க எடுக்க கூடாது. மீறி எடுத்தா கடுமையான தண்டனை கிடைக்கும். உங்களுக்கு எந்த பொருள் தேவைப்பட்டாலும் அது தேவைப்படுற காரணத்தை சொல்லணும். அப்படி சொல்லணும்னா அந்த பொருளை வாங்கி தர மாட்டேன். அப்புறம் கடைசியா ஒரு பாயிண்ட், வீட்டுக்குள்ள யாரும் அனாவசியமா சத்தம் போடக்கூடாது. ஏன்னா வீடு அமைதியா இருக்கிறதா எனக்கு பிடிக்கும். இவ பேரு சாரா. இந்த வீட்டுல சமையல் உட்பட எல்லாமே இவதான். இவங்களுக்கு பேச வராதா? இவளுக்கு காதும் கேட்காது, பேசவும் வராது. அந்த மாதிரி ஆளுங்களை தான் வேலைக்கு வைப்பேன். அப்பதான் நம்ம பேசுறத ஒட்டு கேட்க மாட்டாங்க, நம்மள எதிர்த்தும் பேச மாட்டாங்க. உங்க ரூம் மேல இருக்கு, நீங்க 3 பேரும் போலாம். பிலிப், ஆன்ட்டி எந்த பொருளையும் தொடக்கூடாதுன்னு காலையில சொன்னாங்கல்ல, அப்ப நான் எப்படி யூரின் போறதா? வழக்கம் போலதான், அவங்க சொல்றதெல்லாம் கண்டுக்காத. பிலிப், இங்க இருக்கிறது ஜெயில இருக்கிற மாதிரி இருக்கு. என்னால சுத்தமா முடியலப்பா. ஓடி போயிடலாமா? எங்க? அம்மா அப்பா கிட்ட. அவங்க கப்பல்ல இருக்காங்க. கப்பல் வாரத்துக்கு ஒரு முறை ஹார்பர்ல நிக்கும். அவங்க கிட்ட போக வேணாண்டா. நம்ம மேல அக்கறை இருந்தா இப்படி செஞ்சிருப்பாங்களா? நிச்சயம் அவங்கள இதை செஞ்சிருக்க மாட்டாங்க. என்ன சொல்ற? கிட்ட வாங்க. நான் சொல்ற விஷயத்த கவனமா கேளுங்க. அவங்க மேல யாரும் மந்திர சக்தியை ஏவி இருக்காங்க. லூஸ் மாதிரி வளராத. நம்ம மேல அன்பா இருந்தவங்க ஏன் மாறணும்? அவங்கள ஏதோ மாத்தி இருக்கு. அதுதான் நான் மந்திர சக்தின்னு சொல்றேன். அந்த மந்திர சக்தி தான் அவங்க நம்மள வெறுக்கிறதுக்கு காரணம். மந்திரங்கெல்லாம் போய் உண்மை. மந்திர சக்தியால நாம எதையும் செய்யலாம். நம்ம அப்பா அம்மாவை ஏதோ ஒரு மந்திர சக்தி கட்டுப்பிடிச்சிருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். இல்லனா நம்ம அப்பா அம்மா திரும்பி வரமா. எனக்கு தனியா பாத்ரூம் போவே பயம். நீ வேற மாய மந்திரம்ன்ற. நம்ம பேயோட சண்டை போடணுமா? அதெல்லாம் இல்ல, நீ படு.
இதெல்லாம் எவன் தின்னுவான்? ஸ்நாக்ஸ் இருந்தா நல்லா இருக்கும். நீயே அவங்களை கூப்பிட்டு கேளு. கூப்பிட்டுட்டாலும் அவங்களுக்கு என்ன கேட்கவா போகுது? அவங்கதான் டமாரமாச்சே. ஏய், கிண்டல் பண்ணாத. அப்ப நான் கால் பண்ணுவா? நாம அவங்கள பத்தி தான் பேசணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஹே, அவங்க வராங்க. உங்களுக்கு இதானே வேணும்? நல்லா பேசுவேனே. அப்ப எதுக்காக நடிக்கிறீங்க? உங்க மரியா ஆண்டி ஊமைகளை தான் வேலைக்கு வைப்பாங்க. அதனாலதான் இப்படி நடிக்கிறேன். என்ன காட்டி கொடுக்க மாட்டீங்களே? மாட்டோம். வாங்க, இந்தங்க ஸ்நாக்ஸ். ஓ, வந்துட்டாங்க. சீக்கிரம் போங்க. இந்த ஷாம்பு யூஸ் பண்ணது யாரு? நான் தான். இது ரொம்ப காஸ்ட்லியான ஷாம்பு. நிறைய ஊத்தி குளிக்க இது ஒண்ணு தண்ணி இல்ல. இந்த ஷாம்பு தான் நீங்க 3 பேரும் 1 வருஷத்துக்கு வச்சுக்கணும். ஆண்டி, அது என்னோட செல்போன். ஆனா அதுக்கு பில் கட்டுறது நானாச்சே. சின்ன பசங்க மொபைல் போன் வச்சுக்கிறது தப்பு. எங்க அம்மா கிட்ட நான் இப்ப பேசணும். நினைச்ச நேரம் பேச முடியாது. நான் சொல்லும் போது மட்டும் தான் பேசணும். என் போன்ல எங்க அம்மா கூட பேசக்கூடாதுன்னு என்ன தடுக்கிறதுக்கு நீங்க யாரு? என் போனை என்கிட்ட கொடுத்துருங்க. வாய மூடு. வீட்டுக்குள்ள கத்தக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல, கத்தாத. முப்பது செகண்ட். உங்க அம்மாவையே மிஞ்சிட்ட. அவளாலேயே தொடர்ந்து 20 செகண்ட் தான் கத்த முடியும். உங்களை பீஸா கார்னருக்கு கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன். ஆனா இப்ப அந்த ப்ரோக்ராம் கட்டு. வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடங்க. நீங்க வாங்கி தரலன்னா எங்களுக்கு பீட்சா வாங்க தெரியாதா என்ன? உங்களுக்கு என்ன பீட்சா வேணும்னு சொல்லுங்க. என்கிட்ட காசு இருக்கு, நான் வாங்கி தரேன். உங்களுக்கு பீட்சா வேணுமா? ஏன் அப்படி பாக்க? கண்டுபிடிச்சிட்டேன். எஸ் எஸ் எஸ். ஞாபகம் இருக்கா? நம்ம கூட்ட பீட்சா வேணும்னு கேட்ட உடனே ஒருத்த மோட்டார் பைக்ல வந்து பீட்சா கொடுத்துட்டு போனானே. விளம்பரத்துக்காக கிடைச்சது இல்ல, மந்திர சக்தியால. அப்படின்னா எனக்கு மேஜிக் பவர் இருக்கா? உனக்கு இல்ல, சேருக்கு இருக்கு. எங்க போறீங்க? மேடம் கிட்ட நின்னுட்டு வாங்க. எங்க போறீங்க? நாங்க ஒரு முக்கியமான விஷயமா போறோம். பாய். மேடம்க்கு என்ன பதில் சொல்லுவ? எப்படி சொல்வீங்க? உங்களுக்கு தான் பேச்சு வராதே. ஷேரிங் இருக்காதுன்னு நான் தான் சொன்னேன்ல. கண்டிப்பா வேற யாராவது அதை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருப்பாங்க. நீ அந்த பக்கம் தேடு, நான் இந்த பக்கம் போய் பாக்குறேன். அவங்க 2 பேரும் எங்க? உண்மையை சொல்ல போறியா இல்ல என்கிட்ட உதவாங்க போறியா? அவங்க 2 பேரும் மறந்துட்டு இருக்காங்க. எதுக்கு? நாங்க 3 பேரும் கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடுறோம். அவங்க எங்கேயோ மறந்துட்டு இருக்காங்க. நான் அவங்கள தேடிட்டு இருக்கேன். அவங்களை இங்க வர சொல்லு. அதுக்கு நான் அவங்களை கண்டுபிடிக்கணுமே. அவங்க மறைஞ்சுக்கிட்டாங்கன்னா என்னால கண்டே பிடிக்க முடியாது. சில நேரம் அவங்களை கண்டுபிடிக்கிறது எனக்கு 1 வாரம் கூட ஆகும். பிலிப், எங்க இருக்க? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? திருட வந்திருக்கியா? எங்க சேரை எடுத்துட்டு போக வந்தேன். எந்த சேரு? அதோ உள்ள இருக்கே, அந்த சிகப்பு சேரு. நான் அதை எடுத்துக்கலாமா? பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு வாங்கிட்டு போ. இப்போதைக்கு நேரத்தை வீணாக்காம கிளம்பு. நான் இப்பவே பணத்தை கொடுத்துறேன். கையில பணம் வச்சிருக்கியா? இருக்கு. நீங்க கேக்குற பணத்தை நான் கொடுக்கறேன். ஆனா முதல்ல நான் சேரை செக் பண்ணணும். குழந்தைங்க வெளியே போன குழந்தைங்க எங்க? கிழிஞ்சது போ.
இவளுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள எனக்கு வயசாயிடும் போல இருக்கே. இது பிலிப், இது அவ அக்கா. 2 பேரும் எங்க தெரியுமா? தெரியாதா? அப்ப போய் தேடு போ. பந்தாவா ஏறி உட்காந்துட்ட, நல்லா இருக்குல்ல? பணத்தை எடு. எவ்வளவு? நான் அதிகமாலாம் ஆசைப்பட மாட்டேன், 500 ரூபாய் கூட போதும். ஓகே, எனக்கு இப்ப உடனே 500 ரூபாய் வேணும். என்னடா ஆச்சரியமா இருக்கு, பைப்புல காத்து வரும்னு பார்த்தா காசு வருது. ஒருவேளை இவன் மந்திரவாதியா இருப்பானோ? எப்படா காசு வர வச்ச? காசு மட்டும் இல்ல, என்னால எது வேணாலும் வர வைக்க முடியும். இந்த சேருக்கு அந்த மாதிரி ஒரு மந்திர சக்தி இருக்கு. ஏய் நில்றா, சேரை வச்சுட்டு போ. நான் தான் காசு கொடுத்துட்டேனே. இப்படி ஒரு சேரை உன்கிட்ட கொடுக்கறதுக்கு நான் என்ன இழிச்சவாயனா? என்ன ஏமாத்த முடியாது, மரியாதை சேரை கொடுத்துரு. போடா. டேய் மொட்டை மண்டை, திருட்டு போய் ஒழுங்காத கொடுத்துரு. உன்னை சும்மா விட மாட்டேன். உன்னால முடிஞ்சத பண்ணு போ. என்கிட்டயே மோதிரியா? மரியாதை கிட்ட சொல்லி உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. பிலிப், அந்த சேரை கண்டுபிடிச்சிட்டியா? அது இருக்கிற இடம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. வா போயிட்டே பேசலாம். உன்கிட்ட உண்மையிலேயே மந்திர சக்தி இருக்கா? உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரன் ஆகணும்னு எனக்கு ரொம்ப நாள ஆசை. அதை நிறைவேற்ற முடியுமா? இது எனக்கே ஆட்டம் காட்டுறியா? உன்னை என்ன பண்ற பாரு. தப்பிச்சிட்டியா? எங்க போனாலும் உன்னை கண்டுபிடிக்காம விட மாட்டேன். எப்படியாவது பணக்காரனாகிய தீர்வேன். அந்த சேர் அந்த மொட்டை கிட்ட இருந்து தப்பிச்சு நம்ம கிட்ட வருது பாத்தியா? என்னாச்சு? குழந்தைங்க 2 பேரும் கிடைச்சாங்களா? அவங்க போற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்த? அவங்கள நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. நான் பேசுறது உனக்கு புரியுதா? நல்லா திரு திருன்னு முழிக்க மட்டும் தெரியுது.
நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க மேடம். குழந்தைங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. அது எப்படி உனக்கு தெரியும்? சரா, உனக்கு பேச்சு வருமா? இத்தனை நாளா என்ன ஏமாத்தினியா? என்ன தைரியம் தான் இப்படி செஞ்சிருப்ப? ரெண்டு பேரும் எங்க போனீங்க? யாரை கேட்டு வெளியே போனீங்க? உங்க இஷ்டத்துக்கு போறதுக்கும் வரதுக்கும் இதென்ன சத்திரம்னு நினைச்சீங்களா? நீங்க இந்த மாதிரி உங்க இஷ்டப்படி எல்லாம் நடந்துக்கிறத அனுமதிக்க நான் என்ன உங்க அம்மா நினைச்சீங்களா? இல்ல, நீங்க ஒண்ணும் எங்க அம்மா மாதிரி இல்ல. எங்க அம்மா ரொம்ப அழகா இருப்பாங்க, ரொம்ப நல்லவங்க. ஆல்ரைட், இன்னையில இருந்து நீங்க 3 பேரும் இந்த கேட்டை விட்டு வெளியே போக கூடாது. மீறி போன காலை உடைச்சிடுவேன். நீ உள்ளவா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். உனக்கு காது கேட்குங்கிறது எனக்கு தெரியும். மேஜிக் சேர கண்டுபிடிச்சிட்டீங்களா? இங்க வா, காட்டுறேன். கிட்ட வா, என்கிட்ட வா. அதிசயமா இருக்கே. இது அடி பார்க்கலாம். சூப்பரா சீக்கிரம் வாங்க. ஓகே, இப்போ மேஜிக் சேர் மூலமா மறுபடியும் நம்ம அப்பா அம்மாவை வரவழைக்க போறேன். உடனே எனக்கு இப்போ நீ பாட்டுக்கு அம்மா அப்பா கூப்பிட போறேன்னு சொல்ற? ஒருவேளை இந்த சேர் அவங்கள பல மைல் தூரத்துக்கு வானத்துல ராக்கெட் மாதிரி தூக்கிட்டு வந்து டமார்னு கீழே போட்டா அவங்களுக்கு அடிப்படாதா? அதுவும் சரிதான். இப்ப என்ன பண்றது? இது வேற எதையாவது நம்ம கிட்ட உடையாம கொண்டு வந்து சேர்க்குதான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். போறதுக்கு முன்னாடி உங்களை பாத்துட்டு போலன்னு வந்த. எங்க போறீங்க? உங்க ஆன்ட்டி என்ன வேலையை விட்டு எடுத்துட்டாங்க. எனக்கு சம்பள பாக்கிய கூட கொடுக்கல. சந்தோஷமா இருங்க. இப்ப உடனே இவங்க சம்பளம் இவங்களுக்கு கிடைக்கணும். இது என்ன அதிசயமா இருக்கே. எல்லாம் மேஜிக் சேரால தான். யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. நான் பேங்க் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சொன்னது ஞாபகம் இருக்கட்டும், வெளியே போக கூடாது. மறுபடியும் சொல்றேன், கேட்டை தாண்டி வெளியே போக கூடாது. இது டெஸ்டிங். டேபிள் மேல இருக்கிற அந்த கிளாஸ் டம்ளர் உடையாம உடனே இந்த தட்டுக்கு வரணும்.
டம்ளர் உடையல. வாவ்! இதே மாதிரி அம்மா அப்பாவும் நம்ம கிட்ட பத்திரமா வந்து சேர்ந்துடுவாங்க. எதுக்கும் கவனமா சொல்லு. எங்க அப்பாவும் அம்மாவும் மறுபடியும் பத்திரமா எங்க கிட்ட வந்து சேரணும். அந்த கதவு வழியே நடந்து போய் உள்ள இருக்கிற சோஃபா மேல பத்திரமா உட்காரணும். சேரோட பவர் போயிருக்குமோ? வேற எதையாவது கேட்டு பாரு. குடுக்குதானே பாக்கலாம். உடனே மழை வரணும். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இங்க மட்டும் ஏன் மழை பெய்யல? புரிஞ்சிருச்சு. கண்ணுக்கு தூரத்துக்கு தான் மந்திர சக்தி வேலை செய்யுது. தூரமா இருந்தா வேலை செய்யல. நம்ம அப்பா அம்மா தூரமா இருக்கிறதுனால மந்திர சக்தி பயன்படாது. அதுக்கு என்ன பண்ணலான்ற? நம்ம அவங்க கிட்ட போலாம். இங்க பாரு, கப்பல் நாளைக்கு கைனா ஹார்பர்ல நிக்க போகுது. அங்க 1 hour நின்னுட்டு அதுக்கப்புறம் வேற ஊருக்கு போயிடும். அப்படின்னா அம்மா அப்பாவை காப்பாத்த நமக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. நான் ரெடி. நீங்க ரெடியா? கப்பல் எத்தனை மணிக்கு கிளம்புது? சாயந்தரம் 3:30 மணிக்கு. ஐயோ, ஆண்டி வந்துட்டாங்க. 3 பேரும் எனக்கு தெரியாம எங்க போறீங்க? உடனே திரும்பி வாங்க. மரியாதையா திரும்பி வந்துருங்க. தப்பிச்சு போலான்னு பாக்குறீங்களா? அவங்கள கருப்பு மூச்சை மாத்திட்டுமா? பூச்சி மருந்து அடிச்சு கொண்டுட்டாங்கன்னா ஒழுங்கு மரியாதையா கார்ல ஏறுங்க. நாயா மாத்திட்டா நம்மளே கடிச்சிடுவாங்க. மரியாதையா வீட்டுக்கு வாங்க. மேஜிக் சேர் ஆண்டியை எங்களை விட சின்னதா மாத்திடு. எங்க போயிருப்பாங்க? ஒருவேளை ஆன்ட்டி எறும்பா மாறி இருப்பாங்களோ? இருக்கலாம். பாத்து அவங்க மிதிச்சிட்டு போறீங்க. வந்து கார்ல ஏறுங்க. உங்க 3 பேருக்கும் என்ன காது செவிடா போச்சா? வாங்க வீட்டுக்கு போலாம். நான் இங்க கழுதைய கத்திட்டு இருக்கேன்ல, அங்கே நின்னா என்ன அர்த்தம்? சூப்பரா இருக்கல்ல? என்னது? நேரமாச்சு, கார்ல ஏறுங்க, வீட்டுக்கு போலாம். எவ்வளவு சின்ன பொண்ணான உங்களால காரை ஓட்ட முடியுமா ஆண்டி? சின்ன பொண்ணா? குட்டி ஆண்டி போயிட்டு வரட்டுமா? பாய். பை பை ஆண்டி. என்ன ஆட்டம் காமிச்சாங்க, இப்ப அடங்கி போயிட்டாங்க பாத்தியா? குட் பை. பிலிப், இவங்களை விட்டுட்டு போக முடியாது. ஏன்? இவங்க ரொம்ப குட்டி ஆயிட்டாங்க. இவங்களை இப்படியே விட்டுட்டு போனா ரொம்ப குழப்பமாயிடும். சும்மா இருந்த குரங்க சீண்டி விட்டுட்டோம். இனிமே என்ன நடக்க போதோ? நீங்களும் வாங்க ஆண்டி. நான் உங்களோட வர முடியாது. நீங்க தனியா இருந்தா உங்களை யாராவது கடத்திட்டு போயிடுவாங்க. அப்புறம் கடத்தின உங்களுக்கே போன் பண்ணி பணம் கேட்பான். எனக்கு பயம் இல்ல. அப்புறம் உங்க இஷ்டம். அவ இப்ப சின்ன பொண்ணு தானே, 2 பேரும் அவள நீ வா பொண்ணே கூப்பிடுங்க. ஆமா ஆமா, அதுவும் சரிதான். ஆல் ரைட், நான் உங்க கூட வரேன். ஆனா நான் திரும்பவும் பெரியவளானதும் வச்சுக்கிறேன் கச்சேரிய. எக்ஸ்கியூஸ் மீ, லாஸ்ட் ட்ரெயின் கிளம்ப இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? 10 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள போயிட முடியுமா? தலைகீழ நின்னால போக முடியாது. பஸ் வேற ரூட்ல போயிட்டு இருக்கு. உனக்கு எப்படி தெரியும்? உங்களை மாதிரி நான் முட்டாளன்னு நினைச்சீங்களா?
பஸ் போற ரூட் எழுதி வச்சிருக்காங்க பாருங்க. இறங்கி வேற பஸ் பிடிக்கலாம். அதுக்கு அவசியம் இல்ல. இந்த பஸ் உடனே நேரா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும். எப்படி பஸ் ரயில்வே ஸ்டேஷனுக்கு திருப்பணும் பாத்தியா? நீதான பஸ் நேரா ஸ்டேஷனுக்கு போக சொன்ன, அதான் நீரே போறாரு. உடனே பஸ் ஒழுங்கான ரூட்ல போக சொல்லு. உடனே சேர விட்டு எந்திரிங்க. ஏய் குண்டம்மா, எந்திரின்னு சொல்றேன்ல. வண்டியை கலக்காங்க. இந்த நிமிஷத்துல இருந்து நீ நாங்க சொல்றத கேட்டுதான் நடந்தாகணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மறந்து கூட நீ அந்த மேஜிக் சேர தொடக்கூடாது. செகண்ட் பாயிண்ட், இல்ல நான் நிக்கணும், உட்காரணும். அது மட்டும் என்னால முடியாது. நீ மறுபடியும் பெரியவளாகணும்னா எங்க பேச்ச கேட்டுதான் ஆகணும். இல்லன்னா ஒண்ணு இதோட குட்டி குழந்தையா மாத்திடுவோம். ஆரம்பிச்சிட்டியா? உங்க வயசு பொண்ணுங்க தூங்கும் போதாவது காதுல இருந்து போன் எடுப்பீங்களா இல்லையா? பாவம் ஏமா மாட்டானோ தெரியல. நமக்கு சாப்பிட டிஃபன், ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் வர வச்சுட்டேன். கற்கரை இல்லையா? வேற தப்பா சொல்லாத. அதெல்லாம் நம்ம சாப்பிட கூடாது. இந்த பிஸ்கெட் சாப்பிடு. நம்மளுக்கு வயித்த வலிக்க போகுது. அவளுக்கும் கொடு. இந்த எப்படி வர வச்சீங்க? எத? இந்த பொருள் எல்லாம் ரொம்ப சிம்பிள். மேஜிக் சேர் மேல உட்காந்து நம்ம என்ன கேட்கணுமோ அது நிச்சயமா நடக்கும். உண்மையை சொல்லிட்டியே. அவ சேர் மேல உட்காந்து பெரியவளாயிட்டா என்ன பண்றது? நடக்காது. அதுக்குதான் வச்சிருக்கல லாக்கு. லாக்கா? அவ பெரியவளா மாறணும்னு நான் சொன்னதான் நடக்கும். அவ சொன்ன நடக்காது. நாங்கெல்லாம் அலர்ட்டை விட அலர்ட்டா இருப்போம். யாரா இது போன்லெஸ் சிக்கன்ல எலும்பு மாதிரி? குட் மார்னிங். தனியாவா வந்தீங்க? ஆமா. அம்மா அப்பா வரல? அவங்கள பார்க்க தான் போறோம். இவங்க போய் சொல்றாங்க. என்ன கடத்திட்டு வந்திருக்காங்க. என்ன சொல்ற? பெரியவளான என்ன மந்திர சக்தியால சின்னவள மாத்திட்டாங்க. அவ சும்மா வளர்றா. அவ சொல்றதெல்லாம் நீங்க கேட்காதீங்க. சரி சரி, டிக்கெட்ட காட்டுங்க. அப்படின்னா என்ன முதல்ல சேர்ல உட்கார விடுங்க. ஐயோ வேண்டாம், அவன் உங்களை கருப்பம்பூச்சியா மாத்திடுவான். என்ன இங்க பிரச்சனை? டிக்கெட் எடுக்காம ஏறிட்டாங்க. சேர்ல உட்கார விடுங்க, டிக்கெட்ட காட்டுறேன். விளையாடுனதெல்லாம் போதும். நல்ல பிள்ளைய உண்மை சொல்லி பாக்கலாம். உண்மையை சொல்லிடுறேன். நாங்க டிக்கெட் எடுக்கல. இவங்க எங்க ஆன்ட்டி. இவங்களுக்கு வயசு 49. இவங்களை குட்டியாக்கிட்டோம். அந்த சேருக்கு உண்மையாவே மந்திர வீட்டை விட்டு ஓடி வந்துட்டீங்களா? உங்களை மாதிரி இருக்கும்போது நானும் இந்த மாதிரி செஞ்சிருக்கேன். எங்க அப்பா எனக்கு நாய்க்குட்டி வாங்கி தரலன்னு மொட்டை மாடியில உட்காந்து என்ன சொன்னேன்னு தெரியுமா? எனக்கு உடனே 100 நாய்க்குட்டி வேணும்னு சொன்னேன். ஐயோ அப்படி சொல்லாதீங்க.
சொன்னா என்ன? நாய் பாடாத பாட்டு பாட போறீங்க. இந்த நாய்க்குட்டி எல்லாம் எங்கிருந்து வந்தது? இதெல்லாம் யாரோட நாய்க்குட்டி? கூட்டிட்டு போங்க. ட்ரெயின்ல யார் இவ்வளவு நாய்க்குட்டிகளை ஏறினது? எனக்கு உடனே இந்த ட்ரெயின் இதே இடத்துல நிக்கணும். சார் மேல உட்காந்து உடனே ட்ரெயின்ல போக சொல்லு. இந்த இடம் ரொம்ப அமைதியாவும் அழகாவும் இருக்குல்ல? ஹார்பருக்கு இங்க இருந்து எப்படி போறது? ஏதோ என்கிட்ட மேப் இருக்கிற மாதிரி கேக்குற. யாருக்கு தெரியும்? தேடி கண்டுபிடிச்சு போக வேண்டியதுதான். ஏ குட்டி, இந்த இடத்த பத்தியா? எவ்வளவு தனியா இருக்கு, யாருமே இல்ல. நான் சொல்றத கேக்கலன்னு வை, உன்னை இங்கே விட்டுட்டு போயிடுவேன். உனக்கு வேற இருட்டுன்னா பயம். நைட் ஆனா என்ன பண்ணுவ? கொஞ்சம் யோசிச்சு பாரு. அண்ணங்கிற மரியாதை இருக்கட்டும். இப்படியே போனா நம்ம ஹார்பருக்கு லேட்டா தான் போவோம். பேசாம ஒரு காரை வர சொல்லு. என் பேச்ச கேக்குற வரைக்கும் நீ பொடி நடையா நடந்துதான் வரணும். பேசாம சொல்ற மாதிரி ஒரு காரை வர வைக்கட்டுமா? நமக்கு தான் கார் ஓட்ட தெரியாதே. எனக்கு தெரியும். டிரைவிங் லைசென்ஸ் எடுத்து 20 வருஷம் ஆச்சு. முதல்ல உனக்கு கால் எட்டுதானு பாரு. நீ சீட்டு வயரம் கூட இல்ல. ஒரு நிமிஷம் இருங்க. உன்னால நிச்சயமா இப்ப கூட கார் ஓட்ட முடியுமா? முடியும். எல்லா இடத்துலயும் ஓடுற மாதிரி ஒரு சூப்பர் ஜீப் வேணும். பீரங்கின்னு சொல்லு. எனக்கு பீரங்கில ஓட்ட தெரியாது. பவர்ஃபுல்லான இன்ஜினோட ஒரு வண்டி வேணும். கலர்ஃபுல்லா இருக்கணும். ஹெட்லைட் பெருசா இருக்கணும். நிறுத்துங்க. நாம என்ன அந்த காரை விக்கவா போறோம்? கார்ல ஏசி இருக்கணும். நல்ல ஆடியோ சிஸ்டம் இருக்கணும். ப்ளூவா இருக்கணும். ஜிபிஆர் சிஸ்டம் இருக்கணும். டயர் பெருசா இருக்கணும். நிறுத்திக்குவோம். வரப்போறது ஒரு சூப்பர் வண்டியா தான் இருக்கணும்.
தெரியாது. இதுல அது வேணும் இது வேணும்னு சொல்லி யானை சைஸ்ல ஒரு வண்டி வந்து நிக்குது. சொன்னா கேட்டாதானே? கவலைப்படாத, நான் ஓட்டுறேன். இங்க இருந்து என்னால எதையுமே பார்க்க முடியல. அதுக்கு இப்ப என்ன செய்யணும்? என்ன பெரிய விளையாக்க அஸ்கு புஸ்க. ஜோ, எனக்கு வழி தெரியல. இவளை எந்த பக்கம் போக சொல்றது? அதோ அந்த ரோடு தெரியுது, அந்த பக்கமா போ. எந்த பக்கம்? லெஃப்ட்ல போ. அது என்ன சத்தம்? மரக்கலை பட்டிருக்கோம். நிறுத்தி செக் பண்ணலாம். சொல்றத மட்டும் செஞ்சா போதும். வண்டியை ஓட்டு. என்னாச்சு? பெட்ரோல் தீர்ந்து போயிருக்கோம். கவலைப்படாதீங்க, ஒரு பெட்ரோல் பங்கே கொண்டு வர. மேஜிக் சேர காணோம். வழியில எங்கேயோ விழுந்துருச்சு. நாம இத தேடி போனா இது நம்மள தேடி வந்திருக்கு. ஹலோ ஹலோ, அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டியா? கூடவே இருந்த கவுத்து போட்டு போயிட்டாங்க. சரி வா, நான் அடைக்கலம் கொடுக்கறேன். ஐயாடி, ரோசக்கார பயப்புள்ளியா இருக்க. பாதுகாப்பு கொடுக்கலான்னு வந்தா படுக்க வச்சிருச்சு. எங்க போற? இந்த வழியா தான் போகணும். இல்ல, இந்த பக்கமா தான் போனோம். நாங்க அப்பா அம்மாவை பார்க்க கூடாதுன்னு நீ தான் ஏதோ சதி பண்ற. உன்னாலதான் சேர் தொலைஞ்சு போச்சு. இனிமே நீ எங்க கூட வராத. எங்கேயாவது போ. வாங்க போலாம். வாங்க போலாம். பிலிப், எனக்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் வர மாதிரி இருக்குடா. என்ன பண்றது? இங்க தண்ணி எல்லாம் கிடையாது. கொஞ்ச நேரம் அடக்கிக்கோ. இதுதான் நம்ம வந்த வழினா சேர் எங்க போச்சு? சேர் எல்லாம் நடக்க முடியும். அது இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். பிலிப், ஒருவேளை சேர் ஆன்டி கையில கடிச்சிருச்சுன்னா நம்மள கருப்பம்பூச்சியா மாத்திடுவா. அவளே டைனோசர் மாதிரி நம்மள நசுக்குனாலும் நசுக்கிடுவா. கிணறு வெட்ட போய் பூரம் கிளம்பிடுச்சு. முதல்ல எனக்கு இப்போதைக்கு தேவைப்படுறது என்னன்னா ஒரு நல்ல ஷூ.
சூப்பரா இருக்கு. மிச்சத்தை அந்த பிசாசுங்க வந்ததுக்கு அப்புறம் கேக்குறேன். அதோ அங்க உட்கார்ந்திருக்கா. எனக்கு போர் அடிக்குதே. இவங்க எங்க போனாங்க? இவங்க என்ன படுத்தின பாட்டுக்கு வரட்டும். அவங்க 3 பேரு மூக்கையும் பெருசாக்கி விட்டுறேன். என் மூஞ்சில அது மட்டும் தான் ஒழுங்கா இருக்கு. இப்ப என்ன பண்றது? பொறுமையா இருப்போம். அவ எப்படியோ தூங்குவா. அவ தூங்குற நேரம் பார்த்து சேர உருவிடலாம். அவ நல்லா முழிச்சிட்டு இருக்கா. ஆல் ரைட். எனக்கு பிடிச்சதை நான் வர வைக்க போறேன். அவங்களுக்கு ஒண்ணும் கொடுக்க மாட்டேன். உடனே ஒரு பெரிய டேபிள்ல ஐஸ்கிரீம், சீஸ் பர்கர், பீட்சா, அதுக்கப்புறம் கோகோ சாக்லேட் எல்லாம் வேணும். நம்ம 3 பேரும் விட்டுட்டு அவ மட்டும் பீட்சா, சீஸ் பர்கர்னு போட்டு நல்லா அமுக்குறா. சும்மா அலையாத. வாசனை வா வாங்குதே. என்னால இப்படி நாள் பூரா தனியா இருக்க முடியாது. சூப்பர் ஐடியா. அவங்க 3 பேரையும் நான் உடனே பார்க்கணும். அவங்க எங்க ஒளிஞ்சிருந்தாலும் என் கண்ணுக்கு தெரியணும். ஐயோ, நான் தப்பான ஆர்டர் கொடுத்துட்டேன். கேன்சல் பண்ணு, கேன்சல் பண்ணு. யாராவது என்ன காப்பாத்துங்க. ரெக்கே இல்லாம ராக்கெட் மாதிரி பறக்குறா. யாராவது என்ன கீழே இறக்கி விடுங்க. காப்பாத்துங்க. எனக்கு மேல இருக்க பயமா இருக்கு. வாங்க. யாராவது என்ன காப்பாத்துங்க சீக்கிரம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் தெரியாம தப்பான ஆர்டர் கொடுத்துட்டேன். சீக்கிரமா என்ன கீழே இறக்கி விடுங்க. பிலிப், என்ன கீழே இறக்கி விடு. எதுக்காக நீ மேல போன? கேள்வி கேட்காம இறக்கி விடுடா. பேசாம நீ அங்கே இரு. காக்கா குருவி எல்லாம் வந்து உன்னை கொத்தட்டும். வேண்டாம் வேண்டாம், இறக்கி விடு. ஆண்டிய ஒழுங்கா கீழே இறக்கி விடு. ஆல் ரைட், நீ கீழே இறங்கு. பிலிப், அவ கீழே விழ போறா. இழவும் தான் எலும்பு கூட தராதே. உடனே ஒரு லைஃப் பாய வரவை. எங்களுக்கு உடனே லைஃப் பாய் வேணும். நிறைய வேணும். இந்த மருந்து சாப்பிடு. அவளுக்கு ஜுரம் அடிக்குது. நம்ம நைட் இங்க தங்கிட்டு காலையில போலாம். லேட் ஆயிடுமே. ஒரு ஸ்போர்ட்ஸ் காரை வர வச்சோம்னா 1 ஹவர்ல போயிடலாம். நானும் உங்களோட உட்காரலாமா? ஓ எஸ். உடம்பு எப்படி இருக்கு ஆன்ட்டி? பரவாயில்ல. என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த உதவியை மறக்க மாட்டேன்.
இங்கதான் இருக்கியா? சிக்னல் கொடுக்குது. என்னாச்சு? யாரோ அங்க நடக்கிற மாதிரி இருக்கு. என்ன சொல்ற? இரு பாக்குறேன். நிச்சயம் அது திருடனாதான் இருக்கணும். இப்ப என்ன பண்றது? காவலுக்கு ஒரு நாயை வரவை. அதுக்கெல்லாம் அவன் பயப்பட மாட்டான். வைக்கிறேன் பாரு ஆப்பு. ஒரு பெரிய மிருகம் வரணும். ஒரு பெரிய மிருகம் வரணும். அது அவனை முழுங்கிடாதா? இல்ல, அந்த சிங்கம் அவனை சும்மா பயமுறுத்தும், அவ்வளவுதான். சரி, கவனமா பாத்துக்க. தப்பிக்க பார்த்தான்னா கவலையே படாம கொத்தோட பிடிக்கிட்டு. ஓகே, வாங்க நிம்மதியா தூங்கலாம். அக்கா, நீ என்ன லூசா? காரை வர வைப்பேன்னு பார்த்தா ஒரு பெட்ட வர வச்சிருக்க. ஏன் இப்படி செஞ்ச? இவளுக்கு உடம்பு சரியில்லை, இவளால நடக்க முடியாது. லேட் ஆகுது. இல்ல ஆகாது. கார்ல கூட்டிட்டு போவீங்கன்னு பார்த்தா இப்படி கட்டில தலை வச்சிட்டீங்களே. எல்லாம் என் டயம். சும்மா புலம்பாம வாடா. மேல ஏறுங்க. போர்வையை போத்திக்கோங்க. நீங்க ரெடியா? ரெடி. ஓகே, ரெடி. வேகமா போ. இந்த நாற்காலியை எடுக்கிறதுக்குள்ள நார் ஆயிடுவோம் போல இருக்கே. கப்பல் கிளம்பிடுச்சு. வழக்கம் போல நம்ம லேட்டு. இனிமே நம்ம அப்பா அம்மாவை பார்க்க முடியாது. கவலைப்படாத, கப்பல் கண்ணுக்கிட்ட தூரத்துல தான் இருக்கு. என்ன பண்ணுவியோ எங்களுக்கு தெரியாது. நாங்க அந்த கப்பலுக்கு போயாகணும் உடனே. Huh?
பின்னாடியே வாங்க. ஆண்டவா என்ன மட்டும் காப்பாத்து. என்ன சத்தம் அது? யாருக்கு தெரியும்? சத்தம் போடாம வாங்க. அந்த வாட்டர் ஸ்லைடு என்ன பண்ண? மறுபடியும் கடலை முழுக்க சொல்லிட்டேன். அதுல யாரும் நம்மள ஃபாலோ பண்ணாம இருந்தா சரி. யாராவது காப்பாத்துங்க. இந்த கப்பல்ல நிறைய ரூம் இருக்கு. இதுல அம்மா அப்பாவை எங்க தேடுறது? மியூசிக் சத்தம் எங்க கேக்குதுன்னு பாரு. அத வாசிக்கிறது அவங்க தான் எப்படி தெரியும்? சந்தேகப்படுறதுக்காகவே பிறந்த வேண்டானி. யாரும் இல்ல. இன்னைக்கு டியூட்டி முடிச்சிட்டு கேப்டன்ட்ட ஒரு மாசம் லீவ் கேட்கணும். நிச்சயமா. பொண்டாட்டியை பார்த்து 6 மாசம் ஆச்சு. ஆல்ரைட், எல்லாரும் ஒன்னா போனா மாட்டிக்குவோம். நீங்க இங்கே இருங்க, நாங்க போய் அப்பா அம்மாவை தேடுறோம். ஆன்ட்டி, இன்னும் கொஞ்ச நேரத்துல அம்மா அப்பாவை மந்திர சக்தியில இருந்து காப்பாத்திடுவோம். அதுக்கப்புறம் ஒரு சொந்த கப்பலை உருவாக்கி அதுக்கு நானே கேப்டன் ஆயிடுவேன். நானும் உங்க கூட வரலாமா குட்டி? ஓஎஸ், நீதான் இன்னும் 1 ஹவர்ல எப்படியும் எங்க பழைய ஆண்டியா மாற போறியே. நான் இப்படியே சின்ன பொண்ணா இருந்துடுறேனே. அது முடியாது. ஏன்? ஏன்னா உனக்கு ஒரு வீடு இருக்கு, ஐடி கார்டு இருக்கு. நீ காணும்னா உன்னை தேடுவாங்க. அதுவும் இல்லாம எங்க அப்பா அம்மாக்கு உன்னை அடையாளம் தெரியாது. முதல்ல நான் எப்படி இருப்பேன்? அதுக்குள்ள மறந்து போயிட்டியா? ரொம்ப அசிங்கமா இருப்ப. அதோ பாரு, எங்கேயோ மியூசிக் சத்தம் கேக்குது. அம்மா அப்பா தான். நான் உடனே அவங்கள பாக்கணும். நீ இங்கேயே இரு. அப்புறம் ஒரு விஷயம், மேஜிக் சேனல் தொடக்கூடாது, புரியுதா? நான் சீக்கிரம் வந்துடுறேன். எதுக்காக இங்க வந்த? அப்பா அம்மாவை பாக்கிறதுக்காக வந்தேன். மேஜிக் சேரை தனியா விட்டுட்டு வந்த? ஆன்ட்டி அதை பாத்துக்கிறா. சுத்தம்.
நீ இருந்தா தானே நான் மறுபடியும் பெரியவள மாறுவ. நீ இருக்க கூடாது. மேஜிக் சேருங்க. அதுக்கு என்ன செஞ்சு சொல்லு. கடல்ல தூக்கி போட்டுட்டேன். என்னது? கடல்ல தூக்கி போட்டுட்டேன். ஏன் அப்படி செஞ்ச? எனக்கு மறுபடியும் பெரியவள மாற பிடிக்கல. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? உன்னோட சுயநலத்துக்காக எங்க அப்பா அம்மாவை காப்பாற்ற முடியாம பண்ணிட்டியே. வாங்க போலாம். இங்க அப்பா அம்மா கிட்ட அவங்க நம்மள விரட்டிடுவாங்க. தெரியும், ஆனா நமக்கு வேற வழி இல்ல. காப்பாத்து, உனக்கு கெஞ்சி கேட்கிறேன், எனக்கு காப்பாத்து ப்ளீஸ். நான் யாரையும் ஏமாத்த மாட்டேன், மீட்டர் வண்டி வாங்க மாட்டேன், இனிமேல் நல்லவனா இருப்பேன், பொய் சொல்ல மாட்டேன், என்ன நம்பு. உங்ககிட்ட இந்த சேர திருப்பி கொடுத்துடுறேன். என்னை காப்பாத்து ப்ளீஸ், என்னை காப்பாத்து. காப்பாத்து. இந்த சேர் உனக்கு எப்படி கிடைச்சது? அதை என்கிட்ட திருப்பி கொடுத்துரு. ப்ளீஸ் கொடுத்துரு. இங்க எதுக்காக வந்தீங்க? உங்களை கூட்டிட்டு போக வந்தோம் மாமி. என்னது? பீட்டர், கொஞ்சம் இங்க வந்து பாருங்க. இந்த பிசாசுங்க எப்படியோ கப்பல்ல ஏறிடுச்சுங்க. உங்களுக்கு என்ன பைத்தியமா? உங்க டிக்கெட்டுக்கு யார் பணம் கொடுக்கறது? எங்க நிம்மதியை கெடுக்கிறதே உங்களுக்கு வேலையா போச்சு. கொஞ்ச நாளைக்கு உங்களோட புடுங்கல் இல்லாம இருக்கலாம்னு பார்த்தா அதையும் கெடுத்துட்டீங்க. எங்களை பார்த்ததுல உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? உங்களை பார்த்தாலே எங்களுக்கு வெறுப்பா இருக்கு. இப்ப உங்களால எங்களோட வேலையும் போகுது. டாடி, பதில் சொல்லுங்க. நாங்க இப்ப ப்ரோக்ராம்ல வாசிச்சுக்கிட்டு இருக்கோம். எது வந்தாலும் அப்புறம் பேசலாம். போய் ஓரமா உட்காருங்க. போங்க. பிலிப், இங்க பாரு. மேஜிக் சேர் கிடைச்சிருச்சு. எங்க அப்பா அம்மாவோட குணம் முதல்ல இந்த மாதிரி மாறணும். அவங்க எங்க கூட ஊருக்கு வரணும், எங்களோட அன்பா இருக்கணும். எங்களை விட்டு இனிமே அவங்க போகவே கூடாது.
ஏண்டா? அவளா? அது ஒரு பெரிய கதை, வாங்க சொல்றேன். போதும் படுக்கண்ணா. குட் நைட். குட்டி, நீயும் சீக்கிரம் படு. ஜோ, குட் நைட். எனக்கு முத்து கொடுக்க மாட்டியா? என்ன நீ மறந்துட்டல? ஐம் சாரிக்கா. உன்னை சின்ன பொண்ணா நினைச்சு பழகிறதுக்கு எங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். இன்னைக்கு என்னோட பர்த்டே. பர்த்டேவா? ஆமா, இன்னைக்கு எனக்கு 50 வயசு ஆரம்பிக்குது. உனக்கு இன்னைக்கு உன்னோட கனவெல்லாம் ஏன் என்னாச்சு? மேஜிக் சேர்ல உட்கார்ந்து சொல்லிட்டீங்களே, எல்லாமே சொதப்பலாக போகுதுன்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுங்க? என்ன காரியம் செஞ்சிருக்க? மரியா, நீ என்ன கனவு கண்டன்னு சொல்லு. சொல்லு. பறக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால வானத்துல பறக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்ன பறக்கணுமா? ஆமா, எனக்கு பறந்தது அற்புதமா இருந்துச்சு. நாம பறக்கிறோம், வானத்துல பறக்கிறோம். டேய் குட்டி, அங்க பாரு, நம்ம ஸ்கூல் தெரியுது. அதுக்குள்ள நம்ம குண்டு மிஸ் தெரியுறாங்களா பாரு. ஆமா, உன்னதான் தேடிட்டு இருக்காங்க. பாத்து கீழே விழுந்துற போறீங்க. நாங்க விழ மாட்டோம், நீங்க கெட்டியா பிடிச்சுக்கோங்க. Наденьте шапки, страшно дует. Давайте вернемся. У меня аллергия на Луну. Как он знает, куда мы летим? Давайте наколдуем GPS. Лучше наколдуйте парашюты.